ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பேபிகார்ன் குருமா தான் பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் ஊற்றிக்கோங்க. சோம்பு, சீரகம், ஒரு பட்டை, அதுக்கப்புறம் வந்து கல்பாசி சேர்த்துக்கிட்டேன். இது மட்டும்தான் சேர்த்துட்டு டைரெக்டாக ஒரு வெங்காயம் 2 தக்காளி ஆட் பண்ணி 2 முந்திரி பருப்பு அதிலே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண வச்ச பேபிகார்ன் ஒரே ஒரு பொட்டேட்டோ போட்டேன் ஒரு ஃப்ளேவருக்கு. கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் தான் போட்டேன் நான். கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 4 விசில் விடுங்க. கொஞ்சம் சாஃப்டாக வேணுன்னா 5 விசில் விட்டுக்கலாம். அதை விட்டதுக்கப்புறம் தோசைக்கு சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். மித்ரனுக்கு வந்து சிவப்பரிசி கஞ்சி தான் வச்சுருந்தேன். அவனை கூட்டிகிட்டு